ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி. நீண்ட நாளா நம்ம வீடியோ வரவே இல்லை. இனிமேல் நம்மளுடைய வீடியோ அனைத்துமே தொடர்ச்சியா வந்துடும். கண்டிப்பா பாருங்க. இந்த குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு சுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 12 ராசிக்கும் 9 கிரகத்துக்கும் சுப கிரகம் அப்படின்னா குருவாகப்பட்டவர் மெயினான ஒரு விஷயம். இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம். பொதுவா குரு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா தன்னை அறியாத ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கும். இதே சனி பெயர்ச்சின்னு வச்சுக்கோங்க, தன்னை அறியாத ஒரு பயம் கலர்ந்த ஒரு பயம் மனசுக்குள்ளேயே வந்துடும். இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படையான ஒரு விஷயம். குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா வாக்கிய பிரகாரம் தை மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. பகல் 11:07 அவர் பெயர்ச்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அதே வாக்கிய பிரகாரம் அதை நம்ம சொல்லியாச்சு. திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா 2/6/2026 வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1:50 AM இரவுல பயிற்சி ஆகி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதமான கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற போறார். அப்ப அந்த உச்சம் பெற்று அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலை 1 வருட காலம். அது ஒரு வருட காலம் அவருடைய பெயர்ச்சி ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12:02 அதாவது உதயாதி நாளிகை 14:33 அதிசார பெயர்ச்சியா கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சிம்ம ராசியில இருந்து தை மாசம் 10ஆம் தேதி 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 அதாவது 46:55 அதாவது குருவாகப்பட்டவர் சிம்ம ராசியில இருந்து கடகராசிக்கு பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் அடைகிறார். ஒரு கிரகம் உச்ச பலம் பெறுறது, அதிசார பெயர்ச்சி, வக்ர பலம், இது எல்லாமே ஒவ்வொரு பலனும் இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை செய்யும். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடக ராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த 12 ராசிகள்லையுமே அதிக பொறுப்பு தகுந்த ஒரு சுமையை சுமக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி. இது தாய் வீடுன்னு சொல்லுவோம். இந்த 12 ராசிகள்லையுமே பாத்தீங்க அப்படின்னா தந்தை காரகம் அப்படிங்கிறது சிம்ம ராசியை சொல்லுவோம். தாயினுடைய காரகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சந்திரனை சொல்லுவோம். சிம்மம் கடகம். இது இந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 2 பேருமே ஜாதக அமைப்புல யாரு கடகராசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு சுமைகளை தானே ஒரு பொறுப்பெடுத்து அதை சுமக்கக்கூடிய ஒரு நிலை கொண்டவர்களாத்தான் கண்டிப்பா இருப்பாங்க. 100க்கு ஒரு 50%, 100 பேரு கடகராசி இருக்காங்க அப்படின்னா 50 பேரு கண்டிப்பாக இந்த சுமைய குடும்பத்தினுடைய சுமைய அவங்க முன்னு நின்று சுமக்கக்கூடிய நிலை இருக்கும். இதுதான் கடகராசினுடைய முழு அமைப்பே. அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த குருவாகப்பட்டவர் எப்படி இருக்காரு, குருவினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு, அது எவ்வளவு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். குருவாகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடமான மிதுன ராசியில இருந்து உங்களுடைய கடகராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். எப்ப பயிற்சி ஆகிறாருங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பயிற்சி ஆகி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்குமே கடகராசியில பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பண நஷ்டங்கள், விரயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள்,
காதல் திருமணங்கள், விரும்பிய விஷயத்தை நடத்திக்கிறது, இது எல்லாமே கைகூடும். ஏன் அப்படின்னா உருவாகப்பட்டவர் உங்களுக்கு 6க்கும் 9க்கும் உள்ள அதிபதி. 9 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம்னு கூட சொல்லுவாங்க. 6 அப்படிங்கிறது உத்தியோகத்தை குறிக்கும். உங்களுடைய வேலையில மாற்றங்கள், இடமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஓகே சேர்ந்தேன். அப்ப இந்த குருவாகப்பட்டவர் அங்க உச்சம் பெறக்கூடிய நிலை. உச்சம் பெறக்கூடிய நிலை, ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா ஒரு 150ல இருந்து 200 மடங்கு பலனை செஞ்சே தீரும். அது வளர்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அழிக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, செய்யற வேலை அப்படிங்கிறது குருவாகப்பட்டவர் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இதுல கடகராசிக்கு டபுளா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 7.5 சனியினுடைய தாக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ட சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த 2.5 வருஷம், அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் 2.5 வருஷம், இதெல்லாம் தாண்டி இந்த கிட்டத்தட்ட ஒரு 2025 3வது மாசத்துல திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆயிட்டாரு. 2026 3வது மாசத்துல வாக்கிய பிரகாரம் பயிற்சி ஆயிட்டாரு. அப்போ உங்களுடைய நிலை எல்லாமே மாறி ஒரு மன நிறைவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி காலம். சனி பயிற்சி ஆகுது அப்படின்னா தன்னை அறியாத ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள வரும் எல்லாருக்குமே. நல்ல நிலைமையில உள்ளவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நிலைமையில இருந்தவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், எந்த பருவ காலகட்டமா இருந்தாலும், முதுமையா இருந்தாலும், இளமையா இருந்தாலும், ஆஹா இவனுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது, என்ன பண்ண போகுதோ, பாடுபடுத்த போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும். ஆனா குருவாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறாருன்னா, ஆஹா குரு பயிற்சி வருது, இதுல ஏதாவது நமக்கு சாதகமா கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள உருவாகும். இது இயற்கையான ஒரு விஷயம். ஏன்னா அவர் இயற்கையான பாபரு, ஒரு இயற்கையான சுவர். ஆனா இயற்கையான பாபருங்கிறதுக்காக அவர் கெட்ட விஷயமே செய்ய போறது இல்ல. இயற்கையான பாபரு சுபரு அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அவர் நல்ல விஷயமே செஞ்சுக்கிட்டு இருக்க போறது இல்ல. இயற்கையில உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து, தசாபுத்தியை பொறுத்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வான விஷயங்கள், நல்லது கெட்டது எல்லாம், இன்ப துன்பம் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். அது உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து. குருவாகப்பட்டவர் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5 பார்க்கக்கூடிய இடம் மூலியமா நல்லது நடக்கும். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம் மூலியமா ஒரு நல்ல மாற்றமும் உருவாகும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய ஆள் மனங்கள், ஒரு மனசு பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயம் 5வது இடம். ஒரு குலதெய்வத்தினுடைய ஸ்தானம்னு சொல்லுவோம். இது இயற்கையில நம்ம படிக்கும்போது கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இடம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீட்டை பார்க்கிறாரு, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. அப்ப இந்த விருச்சக ராசிக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லா வகையிலையுமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது மனசு ஒரு திடப்படுத்திக்கிறது, மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிறது. இதுவே நடக்கும், என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம். உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விஷயம். அது 7 அப்படிங்கிறது நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், கலத்திரஸ்தானம், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் ஆகாம இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், நான் லவ் பண்றேன் பிரச்சனையா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறேன் பிரச்சனையா இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டேன் பிரச்சனையா இருக்கு, இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலுமே ஏதோ ஒரு சப்போர்ட் மூலியமா ஒண்ணு சேரக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா உண்டு. திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகும். வெளியூர் வெளிநாடு போறது, இது எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 7ஆம் இடமான மகர வீட்டை பார்க்கறது, பொதுவா குருவாகப்பட்டவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மகர வீட்டுல நீசம் பெறக்கூடிய இடம். அப்ப அந்த நீசம் பெறக்கூடிய இடத்தை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது அது இன்னமும் டபுளா தான் ஆகுமோ தவிர எந்த குறையும் அதுல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒண்ணு. அடுத்து உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம். சார் உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். 9 அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு உழைப்பு இல்லாம வரக்கூடிய ஒரு வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப எப்படி இருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம், இது வரைக்கும் இந்த காசு நமக்கு வந்தே சேராதுன்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் கோடிக்கணக்கில் வர வேண்டியது, லட்சக்கணக்கில் வர வேண்டியது, ஆயிரக்கணக்கில் வர வேண்டியது எல்லாமே ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேர காலகட்டமா கண்டிப்பாக அமையும்.
இந்த கடகராசிக்கு. 9ஆம் இடமான, அதாவது உங்களுக்கு 9 அப்படிங்கிறது குருவுடைய வீட்டை மீன ராசியவே பார்க்கிறாரு. காலபுருஷனுக்கு அது 12ஆம் இடம். வெளியூர் வெளிநாடு போறவங்க எல்லாமே மிக அருமையா இருக்கும். அதுல எந்த குறைபாடும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை பொறுத்தளவுக்கு இந்த கடகராசி அப்படிங்கிறதுல குரு பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப அதுல ஒரு பாதம் மட்டும்தான் புனர்பூசம். அவர் குருவுடைய நட்சத்திரமே இந்த புனர்பூசம். அதுல இறங்கி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரத்துல நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தசாபுத்தி உங்களுடைய விதி ஜாதகம் ஒத்துழைப்பு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்துதான் போகுமே தவிர தாழ்ந்து போகவே போகாது. இதுல ஒரு அருமையான விஷயம் இது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம். பூசம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு என்னன்னா, உச்சம் பெற்ற குரு கடகராசியில 7ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறாரு, சனியுடைய வீடு. அதே 9ஆம் பார்வையா மீன ராசியை பார்க்கிறாரு, சனி பகவானுடைய அதிபதி, மகர ராசியுடைய அதிபதி. ராசியும் பார்க்கிறாரு, ராசி நாதனையும் பார்க்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு கல்ல 2 மாங்க அடிச்ச மாதிரி இரட்டைத்தன்மை கொண்ட விஷயங்கள்னால 2 விதத்துல இதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை, வருமானங்கள். ஒரு சிலருக்கு பாருங்க, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2 தொழில் பண்ணி 2 தொழில வருமானம் வரும், 3 வகையில கூட வருமானம் வரும். இது வரைக்கும் ஒரு நலிவடைந்த ஒரு விஷயங்கள் அனைத்தும் மென்மேலும் உயர்றதுக்கு உண்டான வழியும் உண்டு இந்த புனர்பூச பூச நட்சத்திரத்துக்கு. ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. புதனுடைய நட்சத்திரம். அவங்க பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசை பாத்தீங்க அப்படின்னா தளர விட்டுருவாங்க. கோழை மனசா இருக்கும். ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னாலே அந்த விஷயத்த ஐயோ என்னமோ ஏதோ அப்படின்னு ஒரு பதஷ்டத்தை பதறக்கூடிய நபர்கள். அப்படி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு கல்ல 2 மாங்க அடிச்ச மாதிரி தான் சூழ்நிலை. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு 6க்கும் 9க்குள்ள அதிபதி. உங்களுடைய ஸ்தானத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடமுடைய பார்வையினால சிறப்பு பெற்று ஒரு வாழ்க்கையை மென்மேலும் உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை உருவாக்கும் இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்குமே. நன்றி, வணக்கம்.